தமிழகத்தில் பாஜக கூட்டணி அமைக்கிறது தண்ணியாக குடிக்கிறாங்க. சொல்கிற மாதிரி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு வச்சுப்போம். யார் வரணும்னு சொல்லுங்க. யாரு? நீங்க ஓபிஎஸ்ன்னு ஒரு பேரை சொன்னீங்க. ஆமா. அவரு என்டிஏலேருந்து விலகிட்டாரு. ஆமா. அவரை கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க? அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். கருணாநிதி தலைமையில் இருந்த திமுக தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது. அது வரலாறு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டாலின் அதை முறியடிக்க போகிறார். அதுக்கு தான் செல்வ பெருந்தகை போட்டு போய் கேட்டிருக்கிற 49 தொகுதிகளை ஸ்டாலின் ஐயா அடுத்த ஜென்மத்தில் கூட கொடுக்க போகிறதில்ல. பாமகவை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. உடைக்கணும்னு நினச்சிங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ராமதாஸ் ஐயா மட்டும் எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காரு. பாமகவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அன்புமணி எந்த காலத்துலையும் பிரபு பண்ண போகிறதில்ல. இப்போ அப்பா என்ன சொல்கிறாரு? என் பையன் ஊழல் பண்ணாங்கிறாரு. எப்போ சொல்லியிருக்கணும்? திமுக தான் அதிமுகவை சசிகலா அம்மா மூலமாக கையெடுக்கப்படணும்னு நினைக்குது. எதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். துரை வைகோ என்ன சொன்னார்? எங்களுக்குன்னு தனி சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ணீர் விட்டார். நேரு என்ன பண்ணார்? வாக்கை கேட்டுட்டு கிளம்புங்க, வேற எதுவும் பேச வேண்டாம் அப்படி. ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். துக்ளக் வாசகர் ரவி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், தமிழகத்தில் பாஜக கூட்டணி அமைக்கிறது தண்ணியாக குடிக்கிறாங்க. ஒன்றுமே எடுப்பட மாட்டேங்குது. செல்ஃபே எடுக்கலையே. ஓடுறவங்க வேர்த்து கொட்டினா தண்ணி குடிக்க தான் செய்வாங்க. உட்காந்துருக்கிறவங்க வேணால் பீர் குடிப்பான், மற்றதெல்லாம் குடிப்பான். அப்படியா? அவங்க ஓடி உடைக்கிறாங்க, அதனால தண்ணி குடிக்கிறாங்க. எந்த பிரயோஜனமே இல்லையே. கூட்டணி யாரும் வரமாட்டாங்க. யாரு கூட்டணிக்கு வரணும்? இல்லை, பாஜக வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்களே, யாரும் வரமாட்டேன்றாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு வச்சுப்போம். யார் வரணும்னு சொல்லுங்க. யாரு? நீங்கள் ஒரு பக்கம் ஓபிஎஸ் கூப்பிட்றீங்க, டிடிவி கூப்பிட்றீங்க, இருக்கிற சிறு சிறு கட்சிகள்லாம் கூப்பிட்றீங்க. யார்? அது பேர் சொல்லுங்க. ஏது? இந்த ஏதோ பாரிவேந்தர், ஜான் பாண்டியன். இருங்க, பாரிவேந்தர் நம்மளோட எம்பி தேர்தலில் நின்றவர் தானே. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? வரமாட்டேன். இப்ப நான் கேட்கிறேன் சார், யாருமே தலை வச்சு நான் வரலான்றாங்களே. இல்ல, உங்ககிட்ட சொன்னாங்களா? யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இது பொதுவான இதுதானே. நீங்க ஓபிஎஸ்ன்னு ஒரு பேரை சொன்னீங்க. ஆமா. அவரு என்டிஏலேருந்து விலகிட்டாரு. ஆமா. அவரை கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க? அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். போன முறை 3,27,000 வாக்குகளை வந்து ராமநாதபுரத்தில் வாங்கினவர். அதே வாக்கு நயனார் நாகேந்திரன் அதுக்கு முந்தின தேர்தலில் அதே தொகுதியில் வாங்கினார். பன்னீர்செல்வம்ங்கிற பேர் 10 பேரை வச்சு கூட அவர் வாங்கினார். அவரை பற்றி சொல்லுங்கிறீங்க. அடுத்தது டிடிவியை பற்றி சொல்கிறீங்க. டிடிவி வந்து 2 முடிவு தான் எடுக்கலாம். ஒன்று விஜயோட கூட்டணிக்கு போகலாம், அல்லது என்டிஏல திருப்பி வரலாம். இந்த 2 சொல்லிட்டீங்க. 3வது நீங்கள் யாரோ பேர் சொன்னீங்க. ஆமாம். அதில் வந்து முக்கியமாக நீங்கள் சொன்னது பாரிவேந்தர் ஐயா. பாரிவேந்தர் ஐயா இன்னி வரைக்கும் ஐஜேகே வந்து இதில் தான் என்டிஏல தான் இருக்குது. ஆனால் அதிமுக கூட்டணியில் இல்லை. இங்கே பாருங்கள், அதிமுகங்கிறது தான் 98ல் என்டிஏ தொடங்கும் பொழுது அதிமுக முதலில் 98ல் அந்த கூட்டணிக்குள்ளே வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மா அந்த கட்சியை கொண்டு வந்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். கரசேவைக்கு செங்கல் இங்கேருந்து அனுப்பிய ஆன்மீகமான தைரியம் உள்ள ஒரு மனிதராக அவர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க இன்றைக்கும் அமித்ஷா உங்களுக்கு ஏப்ரல் 13, 2024 சொன்னது என்ன, 25 சொன்னது என்ன அப்படின்னா, அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி. கரெக்டா? அதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? அதில் தான் குழப்பமே இருக்கு. என்ன இருக்கு? அதில் தான் பாஜகவே குழப்பம் பண்ணுவது. இல்லை, என்னன்னு அந்த அதிமுக கூட்டணிக்கு தேவையான கட்சிகள் எதுவும் என்பதை எடப்பாடி முடிவு செய்யும். நீங்க எதுக்கு சார் முடிவு செய்யுங்க? பாஜக இதில் அமித்ஷாவுக்கு என்ன வேலை சார் இருக்கு? நான் சொல்கிறேன், இந்தியாவில் கூட்டணி அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலத்தில் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாம். 3 முறையாக மகாராஷ்டிராவில் ஃபட்னாவிஸை வைத்து தான் கூட்டணி ஜெயிச்சது. ஒரு முறை உத்தவ் தவறு பண்ணார், இன்னொரு முறை உத்தவ் தவறு பண்ணார். ஆனால் சிவசேனா அங்கேருந்து வந்துட்டாங்க. 3வது முறையாக அவங்க சீட்டை ஒழுங்காக பிரிச்சுக்கிட்டதில் 40% மட்டும் வெற்றி பெற்று கொண்டு வந்திருந்த சிவசேனா பால் தாக்கரே காலத்திலிருந்து
60% வெற்றி பெற்றது, பிஜேபி 90% வெற்றி பெற்றது. அங்கே ஒரு ஆட்சி நமக்குது நடக்குதா இல்லையா? இல்லை ஸ்டாலின் ஐயா வாழ்க்கையில், கருணாநிதி ஐயா வாழ்க்கையில் 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் உட்கார்ந்ததில் எம்ஜிஆர் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு கருணாநிதி தலைமையில் இருந்த திமுக தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது. அது வரலாறு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டாலின் அதை முறியடிக்க போகிறார். அதுக்கு தான் உங்களுக்கு சில தகவல்கள் தெரியணும். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், நீங்கள் விண்வெளியில் இருக்கீங்க. 2004, 6, 9 திமுக தான் வெற்றி பெற்றது 3 தேர்தலில். கருணாநிதி ஐயா ஆட்சி காலத்தில் தான் வெற்றி பெற்றது. 2006 அவர் முதலமைச்சர் ஆனார். 2011, 14, 16 அதிமுக வெற்றி பெற்றது. ஜெயலலிதா அம்மா 2011லேயும் 16லேயும் முதலமைச்சராக வந்தாங்க. 2019, 21, 24 ஸ்டாலின் ஐயா வெற்றி பெற்றாரு. ஒரு முறை முதலமைச்சராக இருக்காரு, அடுத்த முறை ஆக போகிறதில்ல. இதெல்லாம் சரித்திரம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. தொடர்ந்து வெற்றி பெறாருன்னு ஒரு தப்பான தகவல் கொடுத்தீங்க இல்லையா? அந்த தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு முன்னாடி தொடர்ந்து வெற்றி பெற்றது கிடையாதுன்னு திமுக 5 வருஷத்துக்கு அப்புறமா வெற்றி பெற்றது. ஸ்டாலின் ஐயா மட்டும்தான் தொடர்ந்து வெற்றி பெற்றார். வெற்றி பெறுவதற்கான கள சூழ்நிலை இருக்குன்ற இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க அந்த சூழ்நிலை. தேசஞ்ச பாதுகாப்பாக ஒரு லாக்கரில் போட்டு வச்சுக்கோங்க. 3 தேர்தல்களாக ஸ்டாலின் ஐயா வெற்றி பெற்றாருங்கிறது உண்மை. 3 தேர்தல்களாக அதிமுக ஜெயலலிதா அம்மா வெற்றி பெற்றார்கள்ங்கிறது உண்மை. 3 தேர்தல்களாக கருணாநிதி ஐயா வெற்றி பெற்றாருங்கிறது உண்மை. நீங்கள் பார்க்க வேண்டியது தேர்தலுங்கிற அடிப்படையில். அதாவது நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க, மேலே இருக்கிற கீழே வருவா, கீழே இருக்க மேலே வர, அந்த கணக்கில் இல்லை நான் தத்துவம் குருட்டு கணக்கில் இருக்கிறீங்க. நான் தத்துவம் பேச மாட்டேன். அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது 98 நடந்து முதல்ல வாஜ்பாய் ஐயா பிரதமராவதற்கான காரணமாக இருந்ததே அதிமுக தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே 182 சீட்டை அதிமுக இல்லாமல் திமுக வந்தபோதும் வாஜ்பாய் பிரதமர் ஆனார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இங்கே அதிமுக தலைமைன்னு சொல்லினதுக்கு பிறகு இந்த முடிவை யார் எடுப்பாங்க, எப்போ எடுப்பாங்க, எந்த கட்சி யார்கிட்ட போவாங்கன்னு எப்போ எடுப்பாங்க, விசிகா எப்போ முடிவு எடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுப்பாங்கங்கிறது உங்களுக்கு சாஸ்வதமாக சொல்ல முடியுமா? நான் வேணால் ஒரு 1 லட்ச ரூபாயை இங்கே மொய் பணமாக எடுத்து வைக்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் அதில் ஒரு 90,000 வைங்க, வச்சுட்டு என்ன சொல்லுங்கள், விசிகா உறுதியாக திமுகவோடு தான் இருக்கும்னு முடிஞ்சால் சொல்லுங்கள், பேசிப்போம். கம்யூனிஸ்ட் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க, விஜய் பக்கம் போக மாட்டாங்கன்னு சொல்லுங்கள், கேட்டுப்போம். காங்கிரஸ் எதுவுமே பேசலை, அங்கே கூட்டணியில் அமைச்சரையாக இருக்குது. ஸ்டாலினுடன் பேசியிருக்காங்க சார் கூட்டணி தொகுதி தொடர்பாக. இங்கே பாருங்கள், செல்வ பெருந்தகை போய் கேட்டிருக்கிற 49 தொகுதிகளை ஸ்டாலின் ஐயா அடுத்த ஜென்மத்தில் கூட கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் கேட்கறது அதே 60 தொகுதிக்கு மேலே கேட்குறீங்க, அதுவும் எந்த ஜென்மத்திலையும் கிடைக்காது. என்ன சொல்லுங்கன்னா, நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், திமுக கூட்டணி இப்படியே 2026 சந்திக்காதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை இன்னும் 4 பேர் வருவாங்கன்னு நீங்கள் சொல்லி வைங்க, நான் மாட்டேன்னு சொல்லலை. பாமகவை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. உடைக்கணும்னு நினச்சிங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ராமதாஸ் ஐயா மட்டும் எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காரு. மகனே அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு பெத்த அப்பனே, பேர் வச்ச அப்பனே, வளர்த்த அப்பனே, படிக்க வச்ச அப்பனே, கட்சிக்கு கொண்டு அப்பனே அவனை அரெஸ்ட் செய்யணுன்ட்டு. அப்பனா இந்த அன்புமணி ராமதாஸுடைய மனசை எப்படி சார் சாவடிச்சிருக்காரு? கலாநிதி நீங்க உங்க உசுப்பேத்தி அவர் இது பண்ணிட்டீங்க. அடிப்படையில் கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனும் அண்ணன் தம்பியா இல்லையா? ஆமா. ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் குற்றம் வச்சாங்களா இல்லையா? ஆமா. அதை நம்ம அப்பா சால்வ் பண்ணி கொடுத்தாரா இல்லையா? ஆமா. அந்த குற்றம் சாதாரணமான குற்றமா? என்ன குற்றம்? 50,000 கோடிக்கு ஏமாத்தினாங்க. அப்படின்னு தயாநிதி மாறன் நோட்டீஸ் விட்டாரு. கரெக்டா? நீங்க சொல்லக்கூடிய அப்பா மகன் விஷயத்துல கட்சிக்கு யார் முக்கியங்கிற அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்புமணியே என்ன சொல்றாரு, எங்க அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதை எப்போதுமே அங்கே அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில் கையெழுத்து போடுறதுக்கான அதிகாரம் எனக்கு தான் இருக்குது, நான் கூட்டணியை பேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் போய் ஒரு இடத்துல கும்மி அடிச்சிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் என்னென்னலாம் வேலைலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன பேசத்தான் செய்வாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. துரை வைகோங்கிறவர் போன முறை தேர்தலில் நின்றார். பக்கத்தில் நேரு உட்காந்துருந்தார் மீட்டிங்கில். துரை வைகோ என்ன சொன்னார், எங்களுக்குன்னு தனி சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ணீர் விட்டார். நேரு என்ன பண்ணார், வாக்கை கேட்டுட்டு கிளம்புங்க, வேறு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு அவர் தான் சொன்னார். திமுகவில் நேரு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும், மதிமுகங்கிறது துரை வைகோங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை எப்போ பேசணுமோ அப்போ பேசுங்க. கூட்டணி பாஜக என்டிஏ அதிமுக தலைமையில்ங்கிறது தெல்ல தெளிவாக இருக்குது.
பாமகவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அன்புமணி எந்த காலத்துலையும் தப்பு பண்ண போகிறதில்ல. இப்போ அப்பா என்ன சொல்கிறாரு, என் பையன் ஊழல் பண்ணாங்கிறாரு. எப்போ சொல்லியிருக்கணும்? ஊழல் பண்ணும்போது சொல்லியிருக்கணும். அவர் நீதி வேந்தராக இருந்து மனு நீதி சோழனாக அவர் இருந்திருந்தா, சோழனோ சேரனோ பாண்டியனோ ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம், வன்னியர் எதில் வரும்னு எனக்கு தெரியாது, வன்னியராகவே இருந்திருந்தாலும் அப்போ சொல்லியிருக்கணும். இப்போ ஏன் சொல்கிறாருங்கிறது எனக்கு காரணம் தெரியாது. நாளைக்கு எதுவாக இருந்தாலும் சால்வ் ஆகும். ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும் யாரிடம் கட்சி இருக்குங்கிறது. எங்களுக்கு கண்ணில் தெரியுது 95% அன்புமணி பக்கமும் 5% ராமதாஸ் பக்கமும் இருக்காருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு கட்சிக்குள்ளே எப்போதும் போய் நாங்கள் எந்த வேலையும் பண்ண மாட்டோம். அந்த கட்சி எப்படி வருகிறதோ அப்படித்தான் அதை ஏற்றுக்கொள்வோம். நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. அங்கே பண்ண மாட்டோம். அதிமுக உடைக்கவே இல்லை உடைக்கல. அதாவது 2017 தர்ம யுத்தம் நடக்க வச்சு திரு OPS அன்னைக்கு நடக்க வச்சுங்க. இன்னைக்கு நடு தெருவுல இருக்கிற ஒவ்வொரு கேள்வியா பதில் சொல்லலாம். டிடிவி இல்ல நீங்க பதனப்படாதீங்க. ஒரு கேள்வியா பதில். செங்கோட்டையன் வேற கட்சிக்கு போயிட்டார். வெரி குட். 3 தானே சொல்லியிருக்கீங்க. 2017 OPS, அதுக்கப்புறம் டிடிவி, அதுக்கப்புறம் செங்கோட்டையன். 3 தானே சொல்லியிருக்கீங்க. ரைட். 2017 OPS ஐயா வெளில போகும்போது அவர் கன்னத்தில் அடிக்கப்பட்டார், கழுத்தில் அடிக்கப்பட்டார்னு சொல்லி அவர் ஒரு தியான மண்டபத்துக்குள்ள போனாரா இல்லையா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் 11 MLAக்களோட அவர் திரும்ப அதிமுகவில் ஐக்கியமானாரா இல்லையா? 2019 அவர் பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை தானே சொன்னார். பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு நான் போக மாட்டேன்னு தானே சொன்னார். 2021 அவர் தனியாக தானே கூட்டணி அமைச்சார். 2024 அவர் திரும்ப பிஜேபி கூட்டணிக்குள்ளே தானே வந்தார். அவர் எங்கேயாவது நாங்கள் பிரித்தோமா? போனார், நின்றார், வந்தார். 3த்துல ஏதாவது நம்ம சம்பந்தம் இருக்கா? எதுவும் இல்லை. உங்களுக்கு பதில் இருக்காது, பரவாயில்ல, விட்டுருங்க. செங்கோட்டையன் ஐயாவை எடுத்துப்போம். செங்கோட்டையன் ஐயா தாவேக்காக்கு போயிருக்காரு. அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? கட்சி ஒன்றிணையணும். 2வது என்ன சொல்கிறாரு? கூவத்தூர்லேயே என் பேர் தான் முதலமைச்சருக்கு வந்தது, நியாயமாக அப்படி தான் வந்தது. ஆனால் கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிஜேபி தடுத்ததுன்னு சொன்னாரா? பிஜேபி கட்சி ஒற்றுமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்துன்னு சொன்னாரா? சொல்லலை. யாரை பொதுச் செயலாளர் நம்பி வந்தவன நட்டாட்டில் விட்டுட்டீங்க. பாஜக நட்டாட்டில் விட்டுருச்சு. யார் நம்பி வந்தாங்க? யார் நம்பி? நீங்க இவங்கள அதிமுக ஒருத்தரையா இது பண்ணி பாருங்க எப்படி எல்லாம் இப்ப அன்னைக்கு பிரிச்சிங்க, இன்னைக்கு சேர்க்கறதுக்கு பார்க்க முடியலையே. என்கிட்ட பேசும்போது ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஸ்பெசிஃபிக்கா தான் பேசுறேன். இந்த கோபாலபுரம் வேலைலாம் என்கிட்ட இருக்கக்கூடாது. நீங்க சொல்ல வர்றது செங்கோட்டையன் ஐயா யாரை போய் சந்திச்சாரு? நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்க, அமித்ஷாவை சந்திச்சாங்க, திருப்பியும் போய் சந்திச்சாங்க. எந்த ஒரு இதுவும் கிடைக்கலன்ட்டு வேற வழியிலன்ட்டு விஜய் கட்சியில் போய் நடுவில் பக்கம் காணாமல் போச்சு. என்ன உங்களுக்கு அமினிஷியாவா? நடுவில் போய் ஸ்டாலின் எதுக்கு சந்திச்சாரு? சட்டசபையில் எதுக்கு சபாநாயகரை சந்திச்சாரு? அவர் ரிசைன் பண்றதுக்கோசம் சந்திச்சு. இங்க பாருங்க, ரிசைன் பண்றதுக்காக சந்திச்சா என்ன பண்ணணும்? ரிசைன் பண்ணிட்டு போகணும், அவ்வளவுதானே. அவர் யார் இருக்க சொன்னா? கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாரு. பொதுச் செயலாளர் தான் கூப்பிட்டு இருந்தாரு. வெளில போனோன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தற்காலிக பொதுச் செயலாளர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். பண்ணாரா இல்லையா? அவருக்கும் பிஜேபிக்கும் எங்க சம்பந்தம் வந்தது? அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில எத்தனையோ பேரை சந்திப்பாங்க. உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு. திமுகவை பற்றி பேசாம, திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசாமல், மதுரையில் நடந்த ஊழலை பற்றி பேசாமல், 888 கோடி நேருவை பற்றி பேசாமல், 1020 கோடி நேருவை பற்றி பேசாமல் திசை திருப்புவதற்காக இந்த பக்கம் களவாண்டிட்டு, இந்த பக்கம் பொருளை களவாண்டிட்டு லைட்டை அந்த பக்கம் போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு கண்ணு தெரியும் லைட் இல்லாமையே. இல்லை, நான் ஏன் பாஜகவால் கூட்டணி அமைக்க முடியவில்லைன்னு கேட்குறப்ப யார் சொன்னா? கூட்டணி அமைஞ்சு தானே என்டிஏல அதிமுக முக்கியமா இருக்குது. ஆமா, அது ஒண்டிதான் இருக்கு. மீறி யாரும் வரல. யாரு வரலன்னு கேட்டதுக்கு பாமக பற்றி உங்களுக்கு தெளிவா சொல்ல தெரியல. ஆமா, பாமக எங்க போவாரு? அது எப்படி? இன்னொரு அந்த பேக்ல இருந்து இன்னொரு 1 லட்சம் ரூபாய் கொண்டு வாப்பா. இன்னொரு 1 லட்சம் ரூபாய் வைக்கிறேன். அன்புமணி எங்க போவாரு? என்டிஏ விட்டுட்டு எங்க போவாரு? சொல்ல முடியாது. அட இன்னொரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். விஜய் பக்கம் கூட தான் போலாம். பாருங்க, போலாம்னா 1 லட்சம் ரூபாய் பட்டு கட்டுங்க. ஆமா சார், பத்தையும் கட்டுங்க. நானும் அடுத்தது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொன்னது, என்டிஏ கூட்டணியில இருந்து அன்புமணி வெளில போவாருங்கிறது உங்களால ஊர்ஜிதமா சொல்ல முடியும்னு சொன்னால் எதுக்கா? உங்களுக்கு சொல்ல வேண்டிய பதிலை நான் சொல்லிட்டேன். நீங்கள் அக்டோபரில் பாஸ் ஆகிறவர், நான் மார்ச்சில் பாஸ் ஆகி மேலே போயிடுவேன். இப்போ தான் நீங்கள் முதல்ல மன்ரேகாவை பற்றி பேச வந்திருக்கீங்க. மற்ற தமிழகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா நானும் நீங்களும் பேசுவோம். இந்த OPS, டிடிவி, அன்புமணி, ஜான் பாண்டியன்,
புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி போன்ற பெருமகனார்கள்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணுமோ அதை ஒழுங்காக செய்வாங்க. அமித்ஷா ஏப்ரல் 14 13 2025 தெள்ள தெளிவாக வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி சொல்லிட்டார். அப்போ அவர்கிட்ட சில 200 ரூபாய் கேஸுங்கள்லாம் கேட்டுச்சு, ஏங்க கூட்டணி அமைப்பீங்களா மாட்டிங்களான்னு. அதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் முடிவாகுன்ற பதில் சொல்லிட்டாரு. உங்களுக்கு அமினிஷியா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால திரும்ப அதை பேசிகிட்டு இருக்கீங்க. இதை விடுத்து வேற ஏதாவது மேட்டர் இருந்தால் நான் கிட்ட கேளுங்க. ஸ்ரீ ஜெயந்த் பாண்டாவை தேர்தல் பொறுப்பாளரா இங்க கொண்டு வந்தாங்க. இப்ப எடப்பாடி கொடுத்த அடுத்த மாத்திட்டீங்களா? ஓ அப்படியா? ஆமா, அவரு போயிட்டு இது எடப்பாடி செய்ய வேண்டிய வேலை, கூட்டணி கட்சி யாருன்னு அவரை போய் பிரேமலதா போய் பாக்குறாரு. பாண்டா யாருங்கிறது மக்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துல சொல்லுங்க. ஒரிசாவில் ஒரு வெற்றி, ஒரு திறமையான ஒரு பாயிண்ட், அவர் ஒரு திறமையான அவர் பொறுப்பேற்றுன்ற அவர் பொறுப்பேற்று பாஜக எந்தெந்த மாநிலத்துக்கு பொறுப்பாக தேர்தல் பொறுப்பு அங்கெல்லாம் வெற்றி கொடுக்கிறவர். சரி, ஒரு முடிஞ்சுச்சா? ஒடிசால அடுத்தது வேறங்க? எது அடுத்தது? டெல்லி பண்ணாரு. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். ஆமா, அதுதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, 2 சொல்லிட்டீங்களா? 3வது ஏதாவது ஞாபகம் இருக்கா? எது 3வதுல எங்க போய் சாதிச்சாரு ஞாபகம் இருக்கா? அசாம்ல போய் சாதிச்சாரு. இப்போ நீங்கள் மேட்டருக்குள்ளே வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். பாண்டாவை பொறுத்த வரைக்கும் களம் அமைக்கின்ற வேலையை மட்டும்தான் அவர் செய்வார். நீங்கள் பழைய பேப்பர்லாம் வாங்கி பாருங்கள், இந்த முரசொலி வாங்காதீங்க, வேறு ஏதாவது நல்ல பேப்பர்ஸ்லாம் வாங்குங்க. நல்ல பேப்பர்னால் இந்த மாதிரி தகவல் கொடுக்குறேன், மற்றதில் முரசொலி நிறைய தகவல் கொடுக்கும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த தகவல்கள்லாம் கொடுக்கக்கூடியதில் போய் அஸ்ஸாமில் தேர்தல் தொடங்குவதற்கு முன்னிலிருந்து கடைசி வரைக்கும் அவர் அங்கேயே இருந்தாராங்கிறத சரி பாருங்கள். இல்லை நான் சொல்லிடுறேன், நீங்கள் தான் பாவம் கன்ஃபியூஷனில் இருக்கீங்கள. அடுத்தது டெல்லியில் தொடங்கியதிலிருந்து கடைசி வரைக்கும் இருந்தாராங்கிறத பாருங்கள். இல்லை இன்னும் 3வது என்ன சொன்னீங்களேன்னா, அஸ்ஸாம் சொல்லிட்டீங்க, ஒடிசா சொல்லிட்டீங்க, டெல்லி, 3த்துலேயும் பாண்டா ஆரம்பித்ததுலேருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்தாராங்கிறத பாருங்கள். இல்லை இல்லையா? இப்போ எடப்பாடி எங்கேருந்து இதில் வந்தார், களத்தை பார்த்தாரு, யார்கிட்ட என்ன பேசணுமோ ஒழுங்காக பேசிட்டாரு. அமித்ஷா அண்ணாமலை ஐயாவை கூப்பிட்டு அமித்ஷா என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. எங்களோட வேலை என்னவோ அது ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் எந்த குழப்பமும் இல்லை. பியூஷ் கோயல் வருவதற்கான நேர்மையான காரணம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பியூஷ் கோயல் வரும்போது நீங்கள் இந்த ரத்த காட்டேரி, சர்வாதிகாரி, நர்த்தகி அப்படின்லாம் ஜெயலலிதாவை திட்டிகிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த சமயத்தில் பியூஷ் கோயல் தான் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைப்பதற்கு பேசினவர். அப்போ பேசினவங்கலாம் யார்கிட்ட பேசியிருப்பாங்க? ஜெயலலிதா தான் சர்வாதிகாரி, ரத்த காட்டேரியா? அப்போ யாருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல 2016 பியூஷ் கோயலுக்கு. அதான் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இருங்க, போயஸ் கார்டில் போய் நின்று பார்த்தாரு, அந்த இரும்பு கேட்டு திறக்கல, செக்ரட்டரியேட் போனார், அங்கேயும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல சார். நீங்கள் சொல்கிறது இந்த ஜெயலலிதா இல்லை நீங்கள் சொல்கிறது இதனுடைய சைன் பண்ணுறதுக்காக வந்தபோது, அதாவது எலக்ட்ரிக்கல் இதுக்கு சைன் பண்ணுறதுக்காக வந்தபோது ஜெயலலிதா அம்மா அவங்கள சந்திக்கலை. இது தமிழ்நாட்டுக்கு சரியில்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறது தேர்தல் கூட்டணிக்கு வந்த பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பியூஷ் கோயல் நீங்கள் சமாளிக்கிறீங்க. இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் மக்களுக்கு சொல்லுங்கள், கேட்குறவங்களுக்கு புரியும். ஏன்னா அறிவாளிகள் எல்லா இடத்துலையும் இருக்காங்களே, அவங்களுக்கு புரிஞ்சிடும். பியூஷ் கோயலுங்கிறவர் 2 தலைமுறையாக அரசியலில் இருக்கக்கூடியவர். நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது மின்சாரம் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுக்காக வந்தபோது அவரை சந்திக்கவில்லை. ஆனால் அந்த ஒப்பந்தம் இன்னைக்கு நிலுவையில் இருக்கு, நல்லா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. உதய் மின் திட்டம் வந்து ஐயா எடப்பாடி ஐயா கையெழுத்து போட்ட போதும் இருந்தது, நம்ம ஸ்டாலின் ஐயா கையெழுத்து போட்ட போதும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு அவங்க சில திருத்தங்களை சொன்னாங்க, அதனால சந்திக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் தேர்தல் கூட்டம் எதுக்கு பியூஷ் கோயல் இப்போ வந்தாருங்கிறது நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல் கட்ட, அன்னைக்கு 2ஆம் 3ஆம் கட்டத்தில் இருந்தவங்களோட அவருக்கு நட்பு தெளிவாக இருக்குது. இப்போ இவர் வந்தால் நல்லது, பேசுவதற்கு சரியாக இருக்கும், எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது பிஜேபி, என்டிஏ கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்டிஏங்கிறது இந்தியா பூரா வியாபித்து 19 மாநிலம், கும்மிடி பூண்டி தாண்டாத திமுக கிடையாது. 19 மாநிலங்கள், 20 மாநிலங்களில் ஆண்டுகின்ற மாபெரும் கூட்டணி. அந்த கூட்டணியில் பிஜேபி சார்ந்த கருத்துக்களை பேசுவதற்கு மட்டும்தான் ஒருத்தர் வருவார், வேற எதுக்கும் வரமாட்டாங்க. அப்பனா அதிமுக மூக்கு நுழைக்க மாட்டாரு. ஐயா, அதிமுகவில் எங்களுக்கு மூக்கடிங்க, எங்களுக்குங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவன் வீட்டில் பூந்து அவங்க பொண்டாட்டி தூக்கிட்டு போகிறது, அவங்க அம்மாவை நடுத்தில் நிறுத்தி வைக்கிறது, அவங்க அப்பாவை பிரிக்கிறது, இந்த கீழ்த்தரமான வேலையெல்லாம் வேற ஒரு கட்சி அப்படிதான் செஞ்சீங்க. அதிமுகவை எப்படியாவது சிதைத்து விட்டு
அந்த இடத்துல நுழைஞ்சிடும்ட்டு பார்த்தீங்க. எப்படி மகாராஷ்டிரால ஒரிசால அப்படி. ஆனா இப்ப வந்து இப்ப விஜய்ன்ட்டு ஒரு வந்துட்டனால நீங்க உங்க வாளை சுருட்டிட்டு கம்முன்னு இருக்கீங்க. சரி, இது கிரேட் வால். உங்களுக்கு நீங்கள் அனுமார் வாளுக்கும் கிரேட் வாளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அனுமார் வாளுங்கிறது கதையே வேற. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒன்றுமைக்கணும்னு சொல்கிறது வந்து ஓபிஎஸ்ஐயோ டிடிவியையோ செங்கோட்டையனையோ அல்ல. அண்டர் கரண்ட் வந்து சசிகலா அம்மாவை திருப்பி பொதுச் செயலாளர் ஆக்கணுங்கிறது தான் இவங்களுடைய பேச்சாக இருக்குது. என்னுடைய கருத்து. நான் ஒன்றும் எல்லா இடத்துலையும் போய் கதை கேட்டுட்டு வர்றோம் இல்லை, எனக்கு ஒற்றர்கள்லாம் இல்லை. என்னுடைய மனசுக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். சசிகலா அம்மா மீண்டும் பொதுச் செயலாளர் ஆக வேண்டும். அதுதான் ஒற்றுமைக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது போய் சேரும். அதுதான் திட்டமாக இருந்தது. இது எதுக்கு இந்த திட்டம் வருது, எதுக்கு சசிகலா அம்மாவை பொதுச் செயலாளர் ஆக்கணும்னு கேட்டால், திமுக தான் அதிமுகவை சசிகலா அம்மா மூலமாக கையெடுக்கப்படணும்னு நினைக்குது. எதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். சசிகலா அம்மா ஜெயிலேருந்து வர்றாங்களா, ஜெயிலேருந்து வர்றவங்களெல்லாம் போய் ஸ்டாலின் ஐயா கட்டி பிடிக்க மாட்டார். அது பேரடிவாளன் மாதிரி மிகப்பெரிய தியாகிகளை தான் கட்டி பிடிப்பார். பெங்களூர்லேருந்து அவங்க வர்றாங்க. இவர் ஒரு கல்யாணத்துக்கு காலைல போகிறாரு, பொங்கலை சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிருக்கலாம். என்ன பண்ணுறாரு, பெங்களூரிலிருந்து ஒரு வண்டி வருகிறது அப்படின்னு சொன்னார். எதுக்கு சொன்னார், அவங்க வர்றாங்க, அதிமுகவை பிடிச்சிருவாங்க, அப்புறம் நம்மக்கிட்ட வந்துடும்னு பிளான் பண்ணது எல்லாமே திமுக. அதிமுகவை காப்பாற்றி கொண்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி ஐயா. ஓகேவா? கேசிபி பழனிசாமி மீண்டும் அதிமுகவுக்குள்ளே வந்து தன்னுடைய வேலைகளை ஒழுங்காக செய்யும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் புரியும். இப்போ அதிமுக அல்லாத இந்த கூட்டணி அல்லாத வேற ஏதாவது மேட்டர் இருந்ததுன்னா எனக்கு பேச. சரி, உங்களுக்கு தமிழகத்தில் என்ன வலு இருக்குது? அப்படி இருக்கிறப்ப 60 தொகுதி மேல கேட்குறீங்க பாஜகவுக்கு. 2024 எத்தனை தொகுதிகளில் ரெண்டாவது வந்தது பிஜேபி? எத்தனை தொகுதிகளில் ரெண்டாவது வந்தது 2024 பாராளுமன்ற தேர்தலில்? ஏறக்குறைய 13 தொகுதிக்கு. வெரி குட். 13 × 6 எவ்வளோ? 13 × 6 ஒரு 76 80 வச்சுக்கலாம். ஆமாம், நாங்கள் எவ்வளோ கேட்டோம்? 60 72 78 கரெக்ட். என்னங்க, எனக்கு தெரிஞ்சுதானங்க நான் பேசுறேன். பாவம் கொஞ்சம் கஷ்டம். ஆமா ஆமா ஆமா, கணக்கெல்லாம் தப்பு இல்லைங்க, அது எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது தான். கேள்வி என்னன்னா, 13 தொகுதியில் ரெண்டாவது வந்தோம். யாரோட யார் பிரிஞ்சிருக்கும் போது வந்தோம்? அதிமுகவும் பிஜேபியும் தனித்தனியாக இருக்கும்போது வந்தோம். கேட்டது சரியா தப்பாவோ அல்லது அவங்க கேட்டாங்கன்னு நான் சொல்லலை. 60 தொகுதியை கேட்டாங்கன்றோ கேட்டது கரெக்டாக தப்போங்கிறது என்னுடைய கருத்து இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அரசியலில் ஊன்றி இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. என்னுடைய பிரச்சனை, உங்ககிட்ட பதில் மட்டும் சொல்கிறேன். எப்படி கேட்டீங்க? உங்களுக்கு வெறும் நாமக்கட்டி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால நான் திரும்ப சொல்கிறேன். 13 × 6ங்கிற கணக்கில் கேட்பதற்கான தகுதி இருக்குது. அது எப்போ? 2 பேரும் பிரிஞ்சிருக்கும் போதே, 18 20ன்னு தனித்தனியாக வாக்கு வாங்கும் போதே. அதே இணையும் போது, அதிமுகவும் பிஜேபியும் மீண்டும் பழையபடி ஒழுங்காக இணையும் போது இன்னும் செழிப்பாக இருக்குங்கிறதுனால கேட்பதற்கான தகுதி இருக்குது. கேட்டாங்களான்னு நான் சொல்லலை, கேட்டாங்களான்னு நான் சொல்லவே இல்லை. அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. கேட்டால் பார்லிமெண்ட் போர்ட்லேருந்து தான் வந்து பேசுவாங்க, வேறு யாரும் வந்து பேச மாட்டாங்க. ஸோ கேட்பதற்கான தகுதி இருக்குது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த கூட்டணி எப்படி அமையணுங்கிறத எடப்பாடி ஐயாவுடைய தலைமையில் பாராளுமன்ற என்டிஏனுடைய தலைவர் வந்து பேசி சால்வ் பண்ணிப்பார். நானும் நீங்களோ கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே. நீங்க 2024 வாங்கின்ற 18% இப்ப இருக்கா? இல்ல அதுல ஓபிஎஸ் இருக்காரா, டிடிவி இருக்கிறாரா, அதெல்லாம் சேர்த்து அண்ணாமலை இருக்கிறாரா தலைவராக? தமிழக தலைவர் இல்லையே. அதை வச்சுதானே நீங்க 18%. 3 கேள்வி கேட்டீங்களா? அதுக்கு ஓபிஎஸ் என்பவர் ராமநாதபுரத்தில் என்ன வாக்கு வாங்கினாரோ அதை இல்லைங்க, நீங்கள் நான் தான் சொல்லிட்டேன், இந்த பேட்டிக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதே வாக்குகளை ஏற்கனவே நயனார் நாகேந்திரன் அதே தொகுதியில் 2019 வாங்கினாருன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, அப்போ அதில் ஏதாவது குறைவு இருக்கா, கூடி இருக்கா? ஒன்றும் கிடையாது. அவர் சேர போகிறதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா? அவசியம் இல்லை. அவர் சேர போகிறது ஓபிஎஸ் முடிவு பண்ணிப்பார். டிடிவி ஐயா தேனியிலையோ அல்லது மற்ற இடத்துலையோ வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது நாளைக்கு வெளில போயிடும். டிடிவி ஐயா போயிட்டாருன்னா, விஜய் கிட்ட போயிட்டாருன்னா அது வெளில போயிடும்னு நீங்க சொல்றதா? முக்குளத்தோர் வாக்குகள், அவர்களுடைய முக்குளத்தோர் வாக்கு போயிடும். பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் வேண்டாம். முக்குளத்தோருங்கிறது அதிமுகவோட இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, எம்ஜிஆர் ஐயா காலத்திலேருந்து இருக்கு. தேவர். ஆனா அது எடப்பாடி காலத்தில் போய்விட்டது. இல்லை, அது உங்களுடைய கனவு. நீங்க பகல்ல தூங்குறவரு, நான் நைட்லேயே தூங்க மாட்டேன், அதனால எனக்கு அதில் குழப்பம் இல்லை. இப்போ கேள்வி என்னன்னா, திரும்பி திரும்பி இத்தனை பெரிய பேட்டியில திமுக கூட்டம் வர்றதுக்கான தைரியம் உங்களுக்கு இருந்ததா? தமிழகத்தை எதை பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 888 கோடியில் நேரு பண்ணது என்ன?
1020 கோடியில் நேரு பண்ணது என்ன? மதுரையில் ஒரு கேவலமாக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஊழல் பண்ணியிருக்கான். அவன் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை. உட்கார்ந்துட்டு ஓபிஎஸ் டிடிவின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதை தான் ஒரு பேட்டியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நாட்டுக்கு? திமுக பேசுறதுக்கு அருகதை இல்லையா? தகுதி இல்லையா உங்களுக்கு? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த என்டிஏ கூட்டணிங்கிறதோ எந்த கூட்டணியோ யாரோட யார் சேருவாங்கிறதெல்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அஸ்திவாரம் தெள்ள தெளிவாக இருக்கு. யாரு மீண்டும் பிரிஞ்சிட்டு போய் தேவையில்லாமல் எடப்பாடி ஐயா தன் அரசியல் வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணாருன்னு சொன்னால் செப்டம்பர் 2023 தேவையில்லாமல் இந்த கூட்டணியை முறித்து கொண்டது. அப்போ பிஜேபி இருக்கிற வரைக்கும் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காதுங்கிற கருத்தை சொன்னவர் செங்கோட்டையன். உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஈரோடு முதல் இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் தான் சொன்னார். அப்புறம் ஜெயக்குமார் கூட தான் சொன்னார். இங்க பாருங்க, அவர் தான் சொன்னார். டிடிவியை பற்றி பேசுறீங்க, 2019 அவர் பிஜேபிக்கு எதிராக நின்றார். செங்கோட்டையனை பற்றி பேசுறீங்க, அவர் பிஜேபி இருக்கிற வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்கு வராதுன்னு சொன்னார். ஓபிஎஸ்ஐ பற்றி பேசுவதற்கு தவறாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவங்க அப்பா பராசக்தி படம் பார்த்ததையும் அந்த சீட்டில் பக்கத்துலேயே உட்காந்துருந்தார் இல்லையா, எடப்பாடி இப்படியே உட்காந்துருந்தார் இல்லையா, அந்த காலகட்டம்லாம் திமுகவோட அட்ஜஸ்ட்மெண்ட்னால நடந்ததுங்கிறதோட இந்த 3 பேரை தான் நான் விட்டுறேன். பேசுவதாக இருந்தால் யாருக்கு 2026 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? கூட்டணி அமைஞ்சாதானே, வலுவான கூட்டணி அமைஞ்சாதானே அது வெற்றி பெற வாய்ப்பு. இப்போதைக்கு திமுக தானே வலுவான கூட்டணி இருக்கு. உங்களுக்கு 2 தேர்தல் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கூட்டணி யார்கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு பாருங்கள். 2006 திமுகவிடம் அதிகமான கூட்டணி இருந்ததா? கூட்டணி நல்லா இருந்ததா? 2009 கூட்டணி அருமையாக அதே கூட்டணி இருந்ததா? ஆனால் அங்கே பாமக மட்டும் தோத்தாங்களா? அரசியல் பேச ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேச 2006 பலமான கூட்டணியா? ஆமா. அவரே 128 சீட்ல தான் நின்றாரா? அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி 112 சீட்டு தான் ஒரு முறை இந்திரா காந்தி அம்மா கிட்ட போய் காலில் விழுந்து நின்றாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்த 2009 தேர்தலில் கூட்டணி பலமா இருந்ததா? ஆனா பாமக மட்டும் தோத்துதா? எல்லா தொகுதியிலையும் தோத்து. பார்லிமெண்ட் தேர்தல் தோத்தா? 11 அதே சட்டமன்ற தேர்தல் 2009 பாராளுமன்ற தேர்தல். 2011 ஃபுல்லா திமுக கூட்டணி ஊத்திக்கிச்சா? ஆமா, எதிர்கட்சியோடு வர முடியல. இங்க அதுக்கு தான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒரு கூட்டணி பலமாக இருக்குங்கிற ஒரே காரணத்தினால 2004 படியே 6 ஆகும், 6 9 ஆகும், 9 11 ஆகுங்கிறத தமிழக வாக்காளர் ரொம்ப புத்திசாலிகள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் அதனால தான் அவங்க தமிழகத்தில் திமுகவை 2வது முறை உட்கார வச்சதே இல்லை. இது வரைக்கும் அதிமுகவை 2வது முறை உட்கார வச்சிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கூட்டணியால் மட்டும் வெற்றி பெற முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. எப்போதுமே எல்லா தேர்தலுமே நீங்கள் ஒரு தேர்தலாக சொல்லுங்கள் எந்த கேள்வி முன்வைக்கப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். அந்த கேள்விக்கு மட்டும்தான் தமிழகம் பதில் சொல்லிச்ச வழிய மற்றதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ். ஒரு படம் ஓடுதுன்னு சொன்னால் கதைக்காக மட்டும் ஓடி இருக்கும், பாட்டும் நகைச்சுவையும் அதில் இணைந்திருக்கும். ஒரு படத்தில் பாட்டுக்காக மட்டும் ஓடி இருக்கும், கதை ஊற்றி இருக்கும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் மைய கேள்வின்னு ஒன்று இருக்குது. 1977 77 79 80 84 89 இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. இந்த தேர்தலில் வைக்கப்பட போகிற கேள்வி திமுக கொடுத்த 500 வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, அதனால் அது இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வியாக வைக்கப்படும். அதுக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்த்துக்கள், வாய்ப்பு இருக்குது. கம்யூனிஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. விசிகா ஏற்கனவே முந்தானத்துக்கு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, நாங்கள் பிஜேபி வேண்டான்னு நினைக்கிறோம், தள்ளி விட்டுருவீங்க போல இருக்குது அப்படின்னு அவர் தான் உங்களுக்கு தகவல் கொடுத்தாரு. உங்களுக்கு மறந்துருக்கும், ஏன்னா அந்த பேப்பர்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த இடத்துல அதிமுக அண்ட் பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வைக்க போகிற கேள்வி திமுக வேண்டுமா வேண்டாமாங்கிறது தான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக விஜயா எடப்பாடியாங்கிற கேள்வி வரும். விஜயை பொறுத்த வரைக்கும் 99% வாக்கு அவருக்கு தான் போக போகுதுன்னு நீங்கள் சொல்லிக்கோங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா, உலக அரசியல் வரலாற்றில் 3வது அணிங்கிறது எதிர் வாக்குகளை தான் பிரிக்கும். உலக வரலாற்று அரசியல் எந்த தேர்தல் வேணாலும் எடுத்துக்கோங்க, எதிர் வாக்குகளை மட்டும்தான் பிரிக்கும். ஆனால் முதல் முறையாக திமுகவுடைய ஆதரவு வாக்கான
பெண்களுடைய வாக்குங்கிறது திமுக கிட்டேருந்து விஜய்க்கு போக போகுது. அதனால் விஜயை பற்றி தயவு செய்து நீங்கள் பயப்பட்டுக்கோங்க, எங்களுக்கு அதை பற்றி ஏன் கவலை இல்லைன்னா, எதிர்வாக்கு எப்படியா இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மத்தியில் 3 தேர்தலாக ஜெயிச்சுட்டு தெளிவாக நிற்கிற பிஜேபி கிட்டையும் இங்கே எடப்பாடி ஐயா ஏற்கனவே தன்னுடைய வேலைகளை ஒழுங்காக செய்து கட்சியை கட்டுப்பாடு, அதாவது இந்த 4-5 பேரை தவிர வைத்து கொண்டிருப்பதனால இங்கே வந்து சேரும் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் கேள்விக்கு நான் பதிலாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதாக சொல்றீங்க. தெளிவாக இருக்குங்கிற நீங்க வாய்ப்பு இறக்கி விடுறீங்க. தெளிவா இருக்கு. நான் ஹெலிகாப்டர்ல உறுதியா சொல்றீங்க. ஆமா. இன்னும் 3 மாசம் இருக்கு. ஆமா. தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். அது வரைக்கும் பொறுத்து இருப்போம். மிக்க நன்றி சார்.